ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சண்டே அன்னைக்கு எடுத்த விலாக தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். சண்டே காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சு மட்டன் கடைக்கு போனா தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பீஸஸாவும் கிடைக்கும். அந்த லிவர், சுவரொட்டி இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு எங்க வீட்டுக்காரர் சீக்கிரமாவே போய் வாங்கி குடுத்துட்டாரு. நான் அவரு போய் வாங்கிட்டு வர கேப்ல வெங்காயம்லாம் உரிச்சு, இஞ்சி பூண்டெல்லாம் உரிச்சு வச்சிருந்தேன். ஸோ நான் எப்பவுமே இஞ்சி பூண்டு அரைச்சு வைக்க மாட்டேன். உரிச்சு வச்சிருப்பேன். அன்னைக்கு வந்து கொஞ்சம் அத நல்லா ஃப்ரெஷ்ஷா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு ஃபுல்லாவே கொஞ்சம் நெறைய யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ட்டு. சின்ன வெங்காயம் ஊர்லேருந்து கொண்டு வந்தது இன்னும் நிறையவே இருந்தது. அதனால அது தீர்ற வரையிலும் மட்டன் குழம்புக்கு, சாம்பாருக்கு, சட்னிக்குன்னு எல்லாத்துக்குமே நான் அதே தான் யூஸ் பண்ணுவேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து இந்த ஆட்டுக்கால் பாயாலாம் பண்ணுவோம் இல்லையா? தண்ணி குழம்பு மாரி, அது மாரி தான் பண்ண போறேன். வித்தவுட் தேங்காய் எதுவும் போடாம. சுவரொட்டிய நான் தனியா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். மட்டன காலையிலேயே கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிட்டு, உடனேயே நான் குக்கர்ல போட்டு, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு விழுது எல்லாமே போட்டு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த குழம்புக்கு தேங்காய் போட தேவையில்ல. ஜஸ்ட் வெங்காயத்த வணக்கி விட்டுட்டு, நல்லா மஞ்சள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் போட்டு அரைச்சு எடுத்து, நம்ம வேக வச்ச கறியோட சேர்த்து குக் பண்ணி எடுத்துட்டோம்னா, ரொம்ப சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி. இது கொஞ்சம் நல்லா தண்ணியா வச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரசமா வேணும்னாலும் குடிச்சிக்கலாம். ஒரு டம்ளர எடுத்து குடிச்சீங்கன்னா, சூப்ப விட ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த மெத்தட்ல யூசுவலா ஆட்டுக்கால் பாயா பண்ணுவாங்க. மட்டன் குழம்பும் இந்த மாதிரியே பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். மட்டன் வேகுற டைம்க்குள்ள நம்ப பன்னீர் ரெடி பண்ணிடலாம். ஏன்னா, நான் வெஜிடேரியன் அப்படிங்கிறதுனால, எப்பவுமே எங்க வீட்ல மஷ்ரூம் ஆர் பன்னீர் அன்னைக்கு சண்டே அன்னைக்கு இருக்கும். ஏன்னா, இதுக்கு சப்ஸ்டியூட் அது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே. வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டா தான் இந்த பன்னீருக்கு எப்பவுமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் இனிப்பா இருக்கும் அப்படிங்கிறனால, கொஞ்சம் நெய்யில வெங்காயம், இஞ்சி பூண்ட நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட தக்காளிய பேஸ்ட்டா அரைச்சு போட்டுட்டேன். ஏன்னா, அப்பதான் அந்த தோலெல்லாம் வராது இல்லையா? நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் கொஞ்சம் பெப்பர். இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் பிரியற அளவுக்கு வதக்கி விட்டுருக்கேன். இன்னைக்கு நல்லா ஒரு செமி கிரேவி மாரி ஒரு பன்னீர் புர்ஜி பண்ண போறேன். இந்த மாரி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். மதியானம் ரசம் சாதத்துக்கு இது பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நான் ஒரு 200 கிராம் பன்னீர்ல ஒரு 100 கிராம் மட்டும் போட்டேன். ஏன்னா எனக்கு மட்டும் தாங்கிறனால. பட் புஜுவுக்கு நான் இப்போ ஒரு வேள பன்னீர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சா, அவன் வந்து நான்வெஜ் சாப்பிடவே மாட்டான். அவனுக்கு பன்னீர் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் வந்து மோஸ்ட்லி என்ன மாரி தான் அந்த சாப்பிடுற ஹேபிட் இருக்கு. வெஜிடேரியனா தான் கொஞ்ச நாள்ல கன்வெர்ட் ஆயிருவான் அப்படின்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்ல அதிகமா வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் தான் இருக்கும். பன்னீருக்கும் சரி, மட்டன் குழம்புக்கும் சரி, கடைசியில இறக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சம் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை இது 3யும் போட்டு இறக்கணும்னா, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த தண்ணி குழம்புக்கு இட்லியோட சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதனால இட்லியும் ஊத்தி வச்சாச்சு சைட் பை சைடு. எனக்கு பன்னீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மசாலா தோசை மாரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, ஒரு தோசை நல்லா சிம்ல வச்சு ஊத்திட்டு, அதுக்கு மேல இந்த பன்னீர் கிரேவி மாரி இருக்கு இல்லையா? இத நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்ப சாப்பிடுறதுக்கு மசாலா தோசை மாரி சூப்பரா இருக்கும். இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையே இல்ல. தோசை எடுத்து ஊத்திட்டு, அதுக்கப்புறமா நான் இந்த சுவரொட்டிய நான் ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன், தோசை கல்லுலயே. யூசுவலா இத வந்து ஒரு குச்சியில குத்தி சுட்டு எடுப்பாங்க. அப்படி சுடும்போது பார்த்தீங்கன்னா, பிளட் எல்லாம் ஊஸ் அவுட் ஆயி வரும். அது வந்து எனக்கு அவ்வளோ சமைக்கிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்காது. அப்படிங்கிறதுனால, நான் தோசை கல்லுலயே வச்சு சுட்டு எடுத்துட்டேன். இதுவும் ரொம்பவே டேஸ்டியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு என் வீட்டுக்காரரு. இந்த மாரி மட்டன் குழம்பு வீட்ல சளி புடிச்சிருந்தா, அந்த மாதிரி வச்சு குடுப்பாங்க. வெங்காயம் மட்டும் போட்டு நல்லா அரைச்சு ஊத்தி, கொஞ்சம் மிளகு தூக்கலா போட்டு குடுப்பாங்க. ஸோ, அந்த மாதிரி தான் நான் வந்து இன்னைக்கு இட்லிக்கே பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிச்சதுக்கப்புறமா பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு, கையோட ரசமும் வச்சு வச்சுட்டோம்னா, மத்தியானத்துக்கு ரைஸ் வச்சுட்டா போதும். வேலை இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா டைம் பாஸ் பண்ணலாம். லைக் ஏதாவது சீரிஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ரசம் வைக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த ரசத்துக்கு ஜஸ்ட் தக்காளி, மிளகு, சீரகம், வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சு,
நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தண்ணி நிறையா ஊற்றி கொதிக்க விட்டு எடுத்தோம்னா சூப்பரான ரசம் ரெடி. கடைசியில் இறக்கும்போது எப்பவும் போல் கொத்தமல்லி தழை, நெய், கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் உப்பு எப்பவுமே. அப்போ தான் ரசம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். யூஸ்வலாக எங்கள் வீட்டில் நான்வெஜ் அப்படின்னாலே தயிர் எடுத்துக்க மாட்டோம். அதனால் கண்டிப்பாக ரசம் வேணும். இன்றைக்கி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசமும் இந்த பன்னீர் பூர்ஜியும் தான். இது என்னோட ரொம்ப ஃபேவரட் காம்பினேஷன். நீங்களும் கண்டிப்பாக வெஜிடேரியன்னா இந்த காம்பினேஷனை சிம்பிளாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். சண்டே காலையில் குக் பண்ணதோடு சரி, அதுக்கப்புறம் நான் குக் பண்ணலை, வீடியோவும் எடுக்கல. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாகவே ரெஸ்ட்டு தான், ஜஸ்ட்டு ஃபேமிலி டைம் தான். அடுத்த நாள் காலையிலேயே வந்து ஹென்னா அப்ளை பண்ணுறதுக்காக எல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் டீ தூளை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் ஒரு ஒரு 1/2 அன் ஹவர் ஹென்னா பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் தலையில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ட்ரிப்போட டீட்டெயில்ஸில் இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். அது ட்ரிப்புக்காக தான் தலையில் நிறைய ஒயிட் ஹேர்ஸ் இருந்தது, அதை கவர் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் ஹென்னா அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலாக வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா ஹென்னாக்கு அப்புறம் கூடவே நான் இண்டிகோ பவுடர், அவுரி பொடி, அதை அப்ளை பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பிளாக்கிஷ் ஷேட் கிடைக்கும். ஸோ இது வந்து சும்மா ட்ரிப்பு தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால ஹென்னா மட்டும் நான் அப்ளை பண்ணேன். இந்த ஹென்னா போட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துட்டோன்னா ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு ஷேட் இருக்கும். இது நார்மலாக கடையில் கிடைக்கிற ஹென்னா தான், நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி, அதை தான் நான் பண்ண போகிறேன். குக்கர்லேயே புளிக்குழம்பு. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு சொன்னாங்க. ஸோ அந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது, டேஸ்டியாகவும் இருந்தது. அப்படிங்கிறதுனால முக்கியமாக அதுவும் வெண்டைக்காயை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சாலும் அது ரொம்ப சொதன்னு ஆகாது அப்படிங்கிறது எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. இதுக்கும் சின்ன வெங்காயம் நிறையா வேணும். இந்த சின்ன வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா எண்ணெயில் போட்டு கடுகு தாளிச்சுட்டு அந்த வெங்காயத்தை நல்லா ஒரு பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி, அதை சும்மா பெருசாகவே நான் கட் பண்ணி போட்டுட்டேன். அப்புறம் உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, கூட நான் சைடில் வந்து கொஞ்சம் வெண்டைக்காயை வதக்கி வச்சுருந்தேன். நீங்கள் வதக்க கூட வேண்டாம், அப்படியே போட்டுக்கலாம் அப்படின்னு தான் என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க. அது கூட சாம்பார் தூள், அப்புறம் கொஞ்சம் புளி, ஒரு எலுமிச்சம் அளவுக்கு புளி, அதையும் கரைச்சி விட்டுட்டேன். இது கூட கடைசியாக கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் நான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு புளி குழம்புனா அவ்வளோ பிடிக்காது. தேங்காய் டேஸ்ட் இல்லைன்னா சாப்பிடவே மாட்டார். அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு புளிப்பு நல்லா பிடிக்கும் அப்படின்னா அந்த புளியோடவே விட்டுருங்க. இதை போட்டு நல்லா குக்கரில் ஒரு விசில் விட்டு இறக்குனிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்கும் அந்த புளிக்குழம்பு. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு சூப்பரான டிஷ்ஷு, அதுவும் குக்கர்லேயே புளிக்குழம்பு ரெடி. நீங்கள் வெண்டைக்கான்னு கிடையாது, கூட கத்திரிக்காய் இல்லை என்ன டைப் ஆஃப் புளிக்குழம்பு பண்ணுறனாலும் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், குக்கரில் முக்கியமாக. ஸோ சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ரொம்ப சிம்பிளாகவும் வேலை முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பாஸ்தா. இட்லி மாவு, தோசை மாவெல்லாம் தீர்ந்துருச்சு. நாளைக்கு நாங்கள் வெளியில் கிளம்ப போகிறோம். ஸோ அதனால் நைட் இந்த பாஸ்தா ஸ்டிக்ஸை வச்சுட்டு ஏதாவது சிம்பிளாக பண்ணிடலான்னு ஒரு மஷ்ரூம் பேக்கெட் மட்டும் ஆர்டர் பண்ணி வந்தது. ஸோ மஷ்ரூம் பாஸ்தா சூப்பராக நைட்டு ரெடி ஆயிடுச்சு. இதோட ரெசிபியாக நான் ஷார்ட்ஸில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான பாஸ்தா ரெசிபி. இதுக்கு பேர் வந்து ஓலியோ ஆக்லியோ பாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் வேணும்னா ஒயிட் சாஸில் மிக்ஸ் பண்ணி நல்லா க்ரீமியாக கூட சாப்பிட்லாம். நாங்கள் டின்னருங்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு பிளெயின் மஷ்ரூம் பாஸ்தாவாக வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக, ஒரு சிம்பிளான, ஒரு சூப்பராக, ஒரு மைல்டான ஒரு ஃப்ளேவரோட நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோன்னு சொன்னேன் இல்லையா, அது வேறு எங்கேயும் இல்லை, துபாய்க்காக பிளானிங் தான் அது. ஸோ அதுக்காக ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 6 நாளுக்கான ட்ரிப்பு. அதுக்காக ஒரு 10 ட்ரெஸ்ஸஸை வந்து நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னர் வேர் எல்லாமே சேர்த்து ஒரு 10 ட்ரெஸ்ஸஸ். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறது என்றைக்குமே ரொம்ப நல்லது. எனக்கு ஒரு பெட்டி, என் பையனுக்கு ஒரு பெட்டி அப்படின்னு தனித்தனியாக பேக் பண்ணி எடுத்துட்டோம். அண்டு ஜர்க்கின்னு, ஸ்வெட்டரு, ஸ்வெட் ஷர்ட்ஸு இதெல்லாமும் ஆளுக்கு ஒரு ஒரு செட்டை எடுத்து வச்சுட்டோம். ஏன்னா ஏர்போர்ட்டில் ட்ராவலிங், ஏர்போர்ட்டு, ஏரோப்ளேன் இந்த மாதிரி ஏசி இருக்க இடம் நிறையா இருக்கும்.
அண்டு நம்மளும் டெசர்ட் போகிறோம், நைட்டெல்லாம் கூலிங்காக இருக்கும். நைட்டு நிறையா சுற்றி பார்க்குற இடங்களும் அங்கே இருந்தது. ஸோ அதனால் எதுக்கோ ஒரு இதுக்காக ஒரு சேஃப்டிக்காக அந்த ஸ்வெட் ஷர்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். அது எடுத்து வச்சது ரொம்பவே நல்லதாக போச்சு. ஸோ அவனுக்கு ஒரு பெட்டி, என்னோட பெட்டியில் ட்ரெஸ்ஸஸ் அண்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு பேர் ஆஃப் ஷூஸ் வந்து எனக்காக நான் எடுத்துக்கிட்டேன். அது கூட ஆக்சசரிஸ்க்காக ஒரு தனி பவுச் இந்த மாதிரி எடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயர்பட்ஸு, ஹேர் கிளிப்ஸு, ஃபவுண்டேஷன் இதெல்லாம் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டேன். அப்புறம் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து டெய்லி டாய்லெட்டரி கிட்டு, அதாவது சீப்பு, சோப்பு, டிஷ்யூஸு, வெட் வைப்ஸு, சீரம்ஸ், வேசலின் இந்த மாதிரி பொருட்கள், லிப் பாம்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டேன். சோப்பு, ஷாம்பூ, க்ரீம்ஸ் இதெல்லாம் நம்மளோட பிராண்டை நம்ம எடுத்துகிட்டு போய்க்கிறது இந்த மாதிரி ட்ரிப்ஸில் கண்டிப்பாக ரொம்ப அவசியம். ஏன்னா வேறு ஏதாவது அந்த ஹோட்டல் ரூம்ஸில் கொடுக்குறது அதெல்லாம் போட்டு ஸ்கின்னுக்கெல்லாம் ஏதாவது அலர்ஜி ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்கிறனால கூடவே இந்த மாதிரி க்யூட்டான ட்ராவல் கிட்ட ஒரு பேக் வாங்கியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி டெடி பியர்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ நான் அதில் ஒன்றில் வந்து பனங்கல்கண்டு எடுத்துட்டேன், எப்போவுமே எனக்கு தேவைங்கிறனால. இன்னொன்றில் வந்து விளக்கெண்ணெய், இன்னொன்றில் ஹேர் ஆயிலு, இன்னொன்றில் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். கூடவே ஒரு டப்பாவில் ஒரு சின்ன சோப்பு, வாஷிங் சோப்பையும் எடுத்துக்கிட்டேன். இது வந்து நிறைய டைம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதனால் அது எப்போவுமே எடுத்துக்கிறது வழக்கம். இதெல்லாம் பேக் பண்ணி கூடவே ஒரு செட் ஆஃப் ஷூஸு அதெல்லாம் தனியாக அதுக்குன்னு ஒரு பேக் வச்சாச்சு. அண்ட் மெடிசின்ஸ் எல்லாம் தேவையானதை வாங்கி ஆல்ரெடி அதை இன்னொரு பெட்டியில் வச்சாச்சு. அண்ட் அடுத்த நாள் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் இந்த ட்ரிப்பில் எங்கெங்கே போனோம், எங்களோட பட்ஜெட் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத வர வீடியோலெல்லாம் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.